ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 கிராமில் வந்து தோடு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அது எப்படி வாங்கியிருக்கேன், எங்கே வாங்கினோம், எப்போ வந்து வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா. அதனால் நான் ஒரு ஐடியாவில் போனேங்க. ஸோ அப்புறமா அங்கே போயிட்டு என்னோடய மனசு மாதிரி வேறு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து ஜிமிக்கு தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். அங்கே போனால் மனசு மாதிரி எப்போவுமே கஸ்டமரை வந்து என்ன சொல்கிறது, மனசை மாற்றுறது வந்து மனசை மைண்டு டைவெர்ட் பண்ணுறது வந்து நிறைய பேர் நிறைய ஐடியா ட்ரிக் வச்சுருப்பாங்க இல்லையா கடைக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து என்னோடய மனசு மாற்றுறதுக்கான ஒரு ட்ரிக் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜிம்மிக்கே கம்பேர் பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் கட்டுக்கு வந்து இதுதாம்மா சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து இது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாருங்கள், இதுதாங்க 8 கிராமில் நாங்கள் எடுத்த தோடு. யாருக்கெல்லாம் அந்த வந்து இந்த மாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து ஒரு பவுனு. இது வந்து எப்போ எடுத்தோம் அப்படின்னா 2018 ஆக்சுவலாக ஒரு பவுன் தோடு எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இது. அப்போ ரேட் வந்து இது எவ்வளோ வந்துச்சுன்னா 28,000 சம்திங் வந்துச்சு. 28லேருந்து 29 வரைக்கும் தான். சர்ப்ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் என்னுடைய ஒரு பவுன் 8 கிராம் தோடு. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உண்மையிலே ஜிம்மிக்கு தாங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு அப்படின்னா, உங்கள் ஃபேஸ்க்கு வந்து இது தாங்க சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து இது போட்டு கீழே சைடு மாட்டில் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் அது வந்து ஜுவல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வந்து பாருங்கள், கீழே வந்து எனக்கு எடுக்கவே ஒரு அட்ராக்ஷனாக இருந்தது வந்து என்னென்னா அந்த சைடில் வந்து இது தாங்க. ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அட்ராக்ஷனாக பாருங்கள், சைடில் வந்து அந்த முத்து மணி வந்து தொங்கிட்டுருக்கு இல்லையா, இது வந்து எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் வந்து தோடுமே பாருங்கள் ஒரு லுக்காக வந்து என்ன சொல்கிறது, நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். ஃபேஸ் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 8 கிராம் ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து நான் ஆக்சுவலாக ஜிம்மிக்கு தாங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அங்கே போனால் ஜிம்மிக்கு என்னால் எடுக்க முடியல. மனசு மாதிரி சரி ஜிம்மிக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தோடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து ஆக்சுவலாக 8 கிராமு. 8 கிராம் வந்து 29,000 சம்திங் வந்துச்சுங்க. ஸோ வந்து இது வந்து எப்படி எடுத்தோம் அப்படின்னா சீட்டு கட்டி தாங்க எடுத்தோம். அப்போ ரேட் வந்து 28,500 29,000 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னா 28,000 தான் வந்துச்சு. ரேட் வந்து அப்போ ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ 2018 வந்து அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்கள் வந்து 1,50,000 வந்து 6 பவுனாக எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இப்போ வந்து 6 பவுன் 6 லட்சம். ஸோ 6 லட்சம்னு சொல்ல முடியாது, அதை விட ஜாஸ்தியாக. இதெல்லாம் பாருங்கள், இப்போவெல்லாம் போய் எடுக்க போனோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக அந்த 2025 மாடல் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக அடங்கில் இருக்குது. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். 2025 மாடல் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அதனோட தோடு. அது வந்து ரேட் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலாக 59,500 சம்திங் வந்துச்சுங்க. அது அடங்கில் இருக்குது. அது வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெரிய ஜிமிக்கிங்க, அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அது வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது பாருங்கள், இது வந்து ஆக்சுவலாக சீட்டு கட்டி தாங்க எடுத்தோம். ஒவ்வொருத்தருமே வந்து சீட்டு கட்டி எடுங்க. ஸோ சீட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்பில் நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ வந்து ஜுவல்ஸு இல்லைன்னா வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு நல்ல பெனிஃபிட்டு. அது இல்லாமல் இங்கே பாருங்கள், இந்த தோடு என்ன பிரச்சனை அப்படின்னா இது எனக்கு எடுத்தது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தாலும் ஒரு பயம் இருக்குது. இந்த சைடில் இந்த கம்பி தெரியுதுங்களா, அந்த கம்பி வந்து என்னாச்சுன்னா பாருங்கள், நம்ம தோடு வந்து இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமாக நகருது இல்லையா, இங்கே பாருங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் நகருது. அது வந்து நகரத்துனால என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து அந்த கம்பி வந்து விட்டுருக்குங்க. இங்கே பாருங்கள் தேஞ்சிருச்சு. அந்த கம்பி வந்து தேஞ்சதுனால என்னாச்சுன்னா சீக்கிரம் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு டவுட். அது உடஞ்சிச்சின்னா இது ஆக்சுவலாக இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. அது ரெண்டும் பாருங்கள், இது தனியாக இருக்கா, இது வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இது கம்பி லூஸ் ஆகி ஒரு வெள்ளஸில் விட்டுருச்சு அப்படின்னா இந்த தோடு செப்பரேட்டாக கீழே விழுந்துடும். இது வந்து தனியாக நின்று போயிடும். அப்போ நின்று போச்சு அப்படின்னா இது வந்து ஒரு தோடு வந்து 1/2 பவுன் கணக்கு வருதுங்க. ஒரு பவுன் ரெண்டும் சேர்த்து 8 கிராமு 8 கிராம் மிச்சம் வருதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் 29,000 வருது. 27,500 வந்துச்சுங்க. சைக்கிள் சேதாரம், டிசைனு, மாடலு இதெல்லாமே சேர்த்து அது வந்து எவ்வளோ ரேட்னா 27,500 சம்திங் வருது. இது வந்து ஒரு பவுனுக்கு மிச்சம் இருக்குன்றதுனால எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பவுன் பார்க்குமா. இப்போ அப்படின்னா ஒரு பவுன் அப்படின்னா இதுவே வந்து 1/2 பவுனு, இது வந்து ஆக்சுவலாக 1/2 பவுனு. 1/2 பவுன் அப்படின்னா பாருங்கள், இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து எனக்கு என்னென்னா 2 ஜாயிண்ட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான கம்பி கொடுத்துருந்தாங்கன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இது வந்து பாருங்கள் ரொம்ப மெலிசாக இருக்குதா, அது வந்து இப்படி தேய்
என்னன்னா இந்த ரொட்டேட் ஆகுதுங்க. ரொட்டேட் ஆனா என்னாச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கம்பி லூஸ் ஆகுது. தேய்மானம் ஆகுது இல்லையா? தங்கம் வந்து அப்படி தேய்ஞ்சிச்சு அப்படின்னா, இது வந்து ஃப்யூச்சரில் இது வந்து ரெகுலர் யூஸ். நான் கொஞ்ச நாள் வந்து கொஞ்சம் வருஷமே ரெகுலர் யூஸ் தான் போட்டிருந்தேன். அது வந்து என்னாச்சுன்னா, ரெகுலர் யூஸ் போட்டதுனால தான் சீக்கிரம் இதாயிடுச்சான்னு எனக்கு டவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக ரெகுலர் யூஸ் வந்து நம்ம இந்த மாதிரி போடக்கூடாதுங்க. ரெகுலர் யூஸ்க்கு வந்து நம்ம வேறு சிம்பிளாக எடுத்துக்கணும். இது வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து ஃபெஸ்டிவல் அந்த மாதிரி டைமிங்கில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஆனால் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சி போய் உண்மையாக ஜிமிக்கு தான் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தேன். நான் ஜிமிக்கு தான் எடுத்து கொடுக்கணும், ஆக்சுவலாக அதுதான் ஆசையாக இருக்குது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தான் கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். அங்கே போனால் நான் கன்வின்ஸ் ஆகிட்டு ஜிமிக்கு எடுக்காமல் ஆக்சுவலாக இது வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். இது வந்து 1 பவுனுக்கு மிச்சங்க. 8 கிராம். அப்போ ரேட் என்னங்க, இப்போ ரேட் என்னன்னு பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக இப்போ வந்து இது 1,04,000 ரூபா அப்படின்னு 1 பவுன் அப்படின்னா, இதில் செய்கூலி சேதாரம் அதெல்லாம் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து எனக்கு தெரிஞ்சு 1,20 பக்கம் வரும். 1,15 மேக்ஸிமம் ஒரு பவுனுக்குமே செய்கூலி சேதாரம் டிசைன் மாடலை பொறுத்து வருது அப்படின்னா, 1 பவுனுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரேட் எவ்வளோ வருதுன்னா 7,000 மேக்ஸிமம் 7,000 வந்து நிற்கிது. 7,000லேருந்து 8,000 வந்து அதிகமாக வருது. 7,000 8,000 அப்படின்னா 7லேருந்து 8 அப்படின்னா எவ்வளோ ரேட் வரும்னா, இப்போ வந்து 1,04,000 1,04,000லேருந்து ஒரு 8,000 வச்சுக்கோங்க. 12,000 1,12,000 வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ ரேட்டுக்கெல்லாம் கடைக்கு போக முடியாது. முடிஞ்ச வரைக்கும் சேவிங் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு எடுத்து சேர்த்து நீங்கள் ஆசைப்பட்ட தோடு இல்லை நீங்கள் ஆசைப்பட்ட டிசைனில் நீங்கள் வந்து செய்ய சொல்லி வாங்கிக்கலாம் ஆர்டர் பண்ணி. பாருங்கள் இதுதான் என்னோடய ஜுவல் 1 பவுன் 8 கிராம் தோடு. இது தோடோட கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜிமிக்கு எடுக்க போயிட்டு மனசு மாதிரி இந்த அழகான தோடு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் கீழே விழுந்துட்டாங்க. பின்னாடியும் பாருங்கள் பேக் சைடு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த கம்பி இப்படி போயிட்டு வந்துட்டு பாருங்கள். இது வந்து லூஸ் டைப்பாக இருக்குதா. நீங்கள் எடுக்கும்போது வந்து அந்த மாதிரி எடுக்காதீங்க, அது ஒரு குறை. அண்ட் அப்புறமா வந்து இந்த மேலே இருக்கிற திருகாணி வந்து சின்ன சைஸாக இருக்குதுங்க. அது வந்து சின்னதாக எடுக்காதீங்க, கொஞ்சம் வந்து பெரிய சைஸாக எடுக்கிறது நல்லது. உள்ளே இருக்கிற கம்பி வந்து குட்டியாக இருக்குது, அதனால் அது வந்து பேலன்ஸ் பற்றாமல் இதாகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளோ பெரிய தோடுக்கு வந்து பின்னாடி வந்து சின்னதாக வந்து இந்த திருகாணி வந்து கொடுத்துருக்கிறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அதனால் இது வந்து சீக்கிரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்கல அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். இது வந்து தோடுக்கு அந்த வெயிட்டுக்கு வந்து திருகாணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இப்படி லாக் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கும். இது ஆக்சுவலாக மேடு பள்ளமாக தாங்க இருக்குது. மேடு பள்ளமானா அது வந்து சீக்கிரம் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப தெக்குன்னு ரொம்ப மெலிசாக இருக்குதுங்க. இது வந்து 1 பவுன்னா அட்லீஸ்ட் மில்லியன் கூட சொல்ல முடியாது. இது ஆக்சுவலாக 1 பவுனா ரெண்டுமே அட்லீஸ்ட் 1 கிராமாவது இது வந்து வந்திருக்கலாம். ரெண்டுமே இது 1 கிராம் அது 1 கிராம் வந்துட்டு 2 கிராம் போயிடுச்சு அப்படின்னா அடுத்து 6 கிராம். 6 கிராமில் வந்து இந்த தோடு வந்து 3 கிராமா 3 1.5 இது வந்து ஆக்சுவலாக 2 கிராம்னு வச்சுக்கோங்க. இது 2 கிராம் இது 1 கிராம் அந்த மாதிரி வந்திருந்தால் ஆவரேஜாக நல்லா இருந்திருக்கும். பட் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.